குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஜூன் மாதம் மைத்திர முகூர்த்த நேரம். மைத்திர முகூர்த்தம் கடன் அடைபடுவதற்கென்றே இருக்கின்ற மைத்திர முகூர்த்த நேரம். ஜூன் மாதத்திற்கு கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று நமக்கு ஒரு இதே இருக்குது. கடன் சுமைங்கிறது ஒரு ஆளை கொன்னுரும். அது எவ்வளோ ஒரு இதுங்கிறது கடன் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எனக்கெல்லாம் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கடன் அதுபோல் அவ்வளவு ஒரு இதாக இருக்கும். சரி, இந்த ஜூன் மாதம் முதல்ல மைத்திர முகூர்த்தம் என்றால் என்ன? அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னத்தோடு சேர்ந்த நேரமே, செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு இருக்கும் அந்த ஒரு நேரமே மைத்திர முகூர்த்த நேரம். இது ஒன்று. இன்னொன்று, அனுச நட்சத்திரம் விருச்சிக லக்கணத்தோடு சேர்ந்த நேரமே மைத்திர முகூர்த்த நேரம். 2 மணி நேரம் மாதத்தில் ஒரு ரெண்டு வருங்க. 2 இல்லாட்டி ஒரு தடவை 3 கூட வருங்க. இது ஒரு 2 மணி நேரம் இருக்குது, 1.5 மணி நேரம் இருக்கும். சரி, மைத்திர முகூர்த்த நேரம். இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் கடன் நம்ம பணம் எடுத்து வச்சா கடன் அடையுமா? நிச்சயமாக அடையும். முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது சிறப்பாகத்தான் இருக்கும். ஏன்னாக்கா நம்ம ஒரு வயசுக்கு வந்தா முகூர்த்தம், குழந்தை பிறந்தா முகூர்த்தம், சாந்தி முகூர்த்தம், கல்யாண முகூர்த்தம், கிரகப்பிரவேச முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்தம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு முகூர்த்தம் குறித்து நம்ம செய்கிறோம். அந்த முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அது சிறப்பாகத்தான் இருக்கும். அதை போல இந்த கடன் அடைபடுவதற்கென்றே இருக்கின்ற ஒரு முகூர்த்தம் மைத்திர முகூர்த்த நேரம். இது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஒவ்வொன்றில் ஒரு இது வருமே. ஒருத்தர் ஒரு நேரம் சொல்கிறாங்களே. அப்படிங்கும்போது திதி ஒன்றாகத்தான் இருக்கும். அது ஆனால் நேரம் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதனால் தவறில்லை. அதற்கு காரணம் பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், ஆற்காடு பஞ்சாங்கம் என்கின்ற இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி கொஞ்சம் மாறுபடலாம், திருக்கணிதப்படியும் கொஞ்சம் மாறுபடலாம். கோவில்கள் அத்தனையுமே பூஜை புனஸ்காரங்கள் நடப்பது வாக்கிய பஞ்சாங்கம், வாக்கியப்படி தான். அதாவது முன்னாடி ராஜா காலத்திலேருந்து ஆதியில் எல்லாம் செய்தது ஃபுல்லாக கோவிலில் பூஜை புனஸ்காரங்கள் இது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் நடக்கும். திருத்தி அமைக்கப்பட்ட பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம். இது அதனால் சரி, இது நமக்கு ஒரு பொது பலன்தான் இந்த மைத்திர முகூர்த்தம் என்பது. மறுபடியும் சொல்கிறேன், அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்கணத்தோடு கூடிய நேரம், செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு இருக்கும். அனுச நட்சத்திரம் விருச்சிக லக்கணத்தோடு சேர்ந்த நேரம், செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு இருக்கும். 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் அது இருக்கும். அப்புறம் சரி, இது பலிக்குமா? நிச்சயம் பலிக்கும். அதைவிட அவரவர்கள் பிறந்த ஜாதகத்தின்படி இன்னும் நல்லா இருக்கும். இது ஒரு பொதுவான இதுதான். அவரவர்கள் பிறந்த ஜாதகம் என்ன சொல்கின்றதோ அதுபடிதான் இந்த இது நடக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜூன் மாதம் மைத்திர முகூர்த்த நேரம். 1 ஜூன் 9ஆம் தேதி ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:45 6:50 வரைக்கும் அது மாலையில் நடக்கும். இது திங்கட்கிழமைங்க ஃப்ரெண்ட்ஸ். 9/6/2025 ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4:45 முதல் 6:50 வரைக்கும் திங்கட்கிழமை. இது ஒரு முகூர்த்தம். இன்னொரு முகூர்த்தம் 21ஆம் தேதி 6/2025 நள்ளிரவு 1:33 3:20 வரைக்கும் இரவு சனிக்கிழமை. இந்த நேரத்தில் நாம் 2வது முகூர்த்தம். மறுபடியும் சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ், 21/6/2025 சனிக்கிழமை நள்ளிரவு 1:33 3:20 வரைக்கும் இந்த இரவு நேரத்தில் இது மைத்திர முகூர்த்த நேரமாக வருகிறது. இந்த நேரத்தில் நாம் பணத்தை எடுத்து வைத்தால், அதாவது கடனுக்கு கொஞ்சம்
வட்டிக்கு கொஞ்சம். இப்போ எது எது கடன் இருக்குது, நம்ம நகைக்கடன் இருக்குது, ஒரு பொருள் வேணும்னா இஎம்ஐ இருக்கும், வீட்டுக்கு நம்ம பொருள் வாங்கியிருப்போம், நகைக்கடன், வீட்டுக்கடன், கார் கடன், என்னென்ன நம்ம வாங்கியிருப்போமோ, செல்லு வாங்கணுன்னா ஒரு கடன் வாங்கியிருப்போம். இப்படி நம்ம எந்தெந்த கடன் இருக்கோ அத்தனை பேருக்கும் ஒரு கவரில் எடுத்து போட்டு வச்சுட்டு ஒரு 100 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா வச்சு அசலில் ஒரு 10 ரூபா, வட்டியில் அசலில் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுட்டோம்னாக்கா அப்புறம் போகும் பொழுது அந்த பணத்தை சேர்த்து பேங்க்குக்கோ எங்கேயோ அதோட சேர்த்து அந்த பணத்தையும் நம்ம கட்டிட்டோம்னாக்கா சீக்கிரம் நம்மளுடைய கடன் கொடை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லக்ஷ்மி தேவி நமது கடன் அடைபடும். மேலே 2 குடத்தில் வந்து அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்குது. அப்படியே மல்லிகை பூவில் இந்த அலங்காரத்தில் அவ்வளவு அழகாக சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் லக்ஷ்மி. ஏழுமலையான் திருவேங்கடமுடையான், ஏழுமலையான் லக்ஷ்மியை போற்றி திருவேங்கடமுடையான் கோவிந்தா கோவிந்தா. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. திருவேங்கடமுடையான் ஹரி ஹரி ஹரி. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா, இந்த 2 நேரத்தில் நம்ம பணத்தை எடுத்து வச்சு அசல் எடுத்து வச்சு மறுபடியும் கொண்டு போய் கட்டிட்டோம்னாக்கா நம்மளுடைய கடன் குறையும். செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணி அந்த செவ்வாய்க்குரிய அவர் அந்த முருகப்பெருமானையும் நினைத்து, நமக்கு இந்த மகாலட்சுமியையும் நினைத்து, திருவேங்கடமுடையானையும் நினைத்து நம்மளது கடனெல்லாம் குறைந்து, நம்மளோட கஷ்டங்கள் குறைந்து அந்த கடனை அடைப்போம். கடன் என்பது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது எனக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு 7-8 லட்ச ரூபா கடன் இருக்குது. அதுதான் இலங்கை வேந்தன் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கணங்கினான் இலங்கை வேந்தன். கடன்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பூவெல்லாம் வச்சு. ஆகையினால் வந்து மல்லிகைப்பூ வைக்காமல் நம்ம லக்ஷ்மிக்கு இருக்க முடியுமா? ஆகையினால் நம்ம வந்து இந்த ஒரு நேரத்தை, மைத்திர முகூர்த்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு மகாலட்சுமி தாயாரையும் ஏழுமலையானையும் முருகப்பெருமானையும் வேண்டிக் கொண்டு அதை எடுத்து நாம் சீக்கிரம் அந்த கடனை அடைப்போம். ஓம் லக்ஷ்மியே போற்றி, ஓம் லக்ஷ்மியே போற்றி, எங்கள் கஷ்டங்களை தீர்ப்பாய் போற்றி, கடனை தீர்ப்பாய் போற்றி, திருவேங்கடமுடையானே எங்களது கஷ்டங்கள் கடன்களை அனைத்தையும் தீர்த்து வைத்து எங்களை மீண்டு வரச் செய்வாய். ஏழுமலையானே குபேரருக்கு இந்த கலிகாலம் முழுவதும் வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாராம். அவ்வளவு பணம் வருது, அவ்வளவு பணத்தையும் வட்டியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அதனால் நாம் இருந்தாலும் நமது கஷ்டங்களை தீர்த்து வைக்க வேண்டும் என்பது அந்த முருகப்பெருமானை ஏழுமலையானையும் நாம் வேண்டிக் கொள்வோம். ஓம் லக்ஷ்மியே போற்றி, ஓம் லக்ஷ்மியே போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஏழுமலையானே போற்றி, ஏழுமலையானே போற்றி, முருகப்பெருமானே போற்றி. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. கோவிந்தா கோவிந்தா. நமது கஷ்டங்களை தீர்க்க வேண்டும், தீர்த்து நமது வாழ்வில் இது பண்ண வேணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். மைத்திர முகூர்த்தம் இந்த மாதம் 2 வருது. திங்கட்கிழமை, சனிக்கிழமை. ஓகேங்க. இந்த பூல அலங்காரத்தில் லக்ஷ்மியும் ஏழுமலையானையும் எப்படி இருக்காங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தாமரை பூ இல்லாமல் இருக்குமா? மல்லிகைப்பூ, தாமரை, சம்மந்தி, உதிரி மல்லிகைப்பூ, தாமரை அனைத்தும் இருக்குது. அதனால் இந்த பூ அலங்காரத்தில் லக்ஷ்மி தேவியும் ஏழுமலையானும் திருவேங்கடமுடையானும் எப்படி இருக்காங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸ் எல்லாருக்கும் பண்ணுங்கள், எங்களுக்கும் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கண்கொள்ளாத காட்சியாக இருக்கிறது. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி நான் பூ வந்து மல்லிகைப்பூ 20 ரூபா, தாமரை 10 ரூபா, சம்மங்கி சாமந்தி எல்லாம் ஒரு 10 ரூபான்னு இது பண்ணேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு செலவுக்கு வயிற்று சாப்பாட்டுக்கு கிடைக்கிதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வயிற்று சாப்பாட்டுக்கு அப்புறம் நாம் பண்ணி தானே ஆகணும்.
இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் வேணாம். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி 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 நன்றி, மனமார்ந்த நன்றி.